வறண்ட மணலாய் பாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் வழியிது. மாபெரும் தவமாய் பாடுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் வழியிது. ஒவ்வொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கிய மகிழ்வோம் இறைகுலமே. ஒவ்வொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கிய மகிழ்வோம் இறைகுலமே. வசந்தமாய் விடியல் புலம்பிடும் பொழுது பாருங்கள் இறைகுலமே. இறைவானை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே, மூவர் இறைவனோடும் அன்னை வேளாங்கண்ணி தாயின் பரிந்துரையோடும் இன்று இணைந்து இந்த திருப்பலியிலே பங்கெடுக்கின்ற அருட்தந்தை அவர்களோடும் நானும் இணைந்து எங்களது இனிமையான காலை வணக்கத்தை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவரது இரக்கப்பெருக்கினால் நாம் மீண்டும் ஒரு நாளை, ஒரு வாரத்தை பெற்றிருக்கிறோம். நன்றி உணர்வோடு இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ள உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை இந்த திருப்பலிக்கு அழைக்கின்றோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a very special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velanganni, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எந்த அழைத்தலுக்கு நாம் அழைக்கப்பட்டிருந்தாலும், இல்லறம், துறவரம், தனியறம் எதுவாக இருந்தாலும் அந்த அறத்திலே விருப்பத்துடன் நாம் செயல்பட்டால் பொறுப்புகளை மிகச்சிறப்பாக செய்து மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ முடியும். வேண்டா வெறுப்பாக, பிடித்தமில்லாமல், ஏனோ தானோ என்று வாழ்க்கையை கடத்தி கொண்டிருந்தால் முழுமையான இன்பத்தை பெற நிச்சயமாக முடியாது. ஆகவே ஆண்டவரிடம் எந்த அறத்தில் இருந்தாலும் அந்த அறத்தில் பொறுப்போடு இருக்க, மகிழ்வோடும் நிறைவோடும் இருக்க ஜெபிப்போம். வேண்டுமென்றே பிடிவாதங்களோடு வாழ்ந்த நேரங்களுக்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் காவியத்தை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் மன்னித்து
நம் அனைவரையும் முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையில் நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரும் நீரும் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரும் எம் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவனே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், விண்ணவரின் மகிழ்ச்சியில் நாங்களும் பங்கு கொள்ள எங்களை அழைத்துச் செல்லுகின்றீ. அதனால் நல்ல ஆயராகிய கிறிஸ்து துணிவோடு முன்னரே சென்றுள்ள இடத்திற்கு பணிவுள்ள மந்தையாகிய நாங்களும் வந்து சேரவும், இவ்வாறு மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் பேதுரு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு கூறியது,
மக்கள் தலைவர்களே, மூப்பர்களே, உடல் நலமற்றிருந்த இவருக்கு நாங்கள் செய்த நற்செயல் எப்படி நிகழ்ந்தது என்பதை குறித்து நாங்கள் இன்று விசாரணை செய்யப்படுகிறோம். நாசரேத்து இயேசுவின் பெயரால் இவர் நலமடைந்து நம்முடன் நிற்கிறார். இது உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கட்டும். நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள். ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிருடன் எழுப்பினார். இந்த இயேசுவே கட்டுகிறவர்களாகிய உங்களால் இகழ்ந்து தள்ளப்பட்ட கல், ஆனாலும் முதன்மையான மூலைக்கல்லாக விளங்குகிறார். இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரின்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 118 பதிலுரை பாடல் பல்லவி. கட்டிடத்தின் மூலைக்கல்லாயிற்று. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே, கட்டிடத்தின் மூலைக்கல்லாயிற்று. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். உயர்குடியினர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவதே நலம். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே, கட்டிடத்தின் மூலைக்கல்லாயிற்று. 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 ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் வல்லவர். ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். ஆண்டவரது இல்லத்தினின்று உங்களுக்கு ஆசை கூறுகின்றார். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே, கட்டிடத்தின் மூலைக்கல்லாயிற்று. 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 இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவர்களே,
நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்வதால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நாம் கடவுளின் பிள்ளையாய் இருக்கிறோம். இனி எத்தன்மையாய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும்போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன். என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 10, 11 18 முடிய உள்ள இறை வாக்கியங்கள். அக்காலத்தில் இயேசு கூறியது, நல்ல ஆயன் நானே. நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். கூலிக்கு மேய்ப்பவர் ஓனாய் வருவதைக் கண்டு ஆடுகளை விட்டுவிட்டு ஓடிப்போவார். ஏனெனில் அவர் ஆயரும் அல்ல, ஆடுகள் அவருக்கு சொந்தமும் அல்ல. ஓநாய்கள் ஆடுகளை பற்றி இழுத்து கொண்டு போய் மந்தையை சிதறடிக்கும். கூலிக்கு மேய்ப்பவர்களுக்கு ஆடுகளை பற்றி கவலை இல்லை. நல்ல ஆயன் நானே. தந்தை என்னை அறிந்திருக்கிறார், நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன். அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அவைகளுக்காக எனது உயிரை கொடுக்கிறேன். இக்கொட்டிலைச் சேராத வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன. நான் அவற்றையும் நடத்தி செல்ல வேண்டும். அவையும் எனது குரலுக்கு செவி சாய்க்கும். அப்போது ஒரே மந்தையும் ஒரே ஆயரும் என்னும் நிலை ஏற்படும். தந்தை என் மீது அன்பு செலுத்துகிறார். ஏனெனில் நான் என் உயிரை கொடுக்கிறேன், அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவே கொடுக்கிறேன். என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்து கொள்வதில்லை, நானாகவே அதை கொடுக்கிறேன். உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு. என் தந்தையின் கட்டளைப்படியே நான் இப்படி செய்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே,
பாஸ்கா காலத்தின் 4வது வாரத்தில் நாம் இருக்கிறோம். இந்த வாரத்தை தாய் திரு அவை நல்லாயன் வாரம் என்றும், இந்த நல்லாயனை பின்பற்றி பலர் வாழ வேண்டும் என்பதற்காக இறை அழைத்தலின் ஞாயிறு என்றும் கூறுவார்கள். இதை மையப்படுத்தி உங்களோடு ஒரு சில கருத்துக்கள் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். விருப்புடன் பொறுப்பேற்க எந்த அறமாக இருந்தாலும் அந்த அறத்தில் வாழுகின்ற பொழுது விருப்போடு நம்முடைய பொறுப்புகளை செய்ய வேண்டும், நல்ல ஆயன் செய்த அந்த முன்மாதிரியை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் இன்றைய மறையுரையின் மையக்கருத்து. இதற்கு ஒரு அருமையான பின்னணி உண்டு. இந்த நல்ல ஆயன் அவரை பற்றிய செய்தி 10வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். யோவான் நற்செய்தியில் யோவான் நற்செய்தியை ஒவ்வொரு அதிகாரத்தையும் தனித்தனியாகவே படித்து அதை புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த 10வது அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற இந்த நல்லாயனுடைய பின்னணி 9வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 9வது அதிகாரம் இறுதியிலே அதை நாம் பார்க்கிறோம். இந்த 9வது அதிகாரம் முழுவதும் பிறவியிலேயே பார்வையற்றவர் பார்வை பெறுதல் என்ற ஒரு நிகழ்வு. பிறவியிலேயே குருடராக இருந்தவர் பார்வை பெறுகிறார். அவருடைய பெற்றோரை விசாரிக்கிறார்கள், உற்றார் உறவினர்களை விசாரிக்கிறார்கள், இறுதியில் அவரையே விசாரிக்கிறார்கள். அவர் பிறவியிலேயே குருடர்தானா என்று. அவர் உண்மையிலேயே குருடர்தான் என்பதை அறிந்து, உன்னை குணப்படுத்தியது யார் என்று கேட்ட பொழுது அது இயேசு கிறிஸ்து என்று சொன்ன பொழுது அவர்களுக்கு கோபம் வருகிறது. ஆகவே அந்த இடத்தில்தான் இந்த நல்லாயன் ஆரம்பமாகிறார். யோவான் எழுதிய நற்செய்தி 9வது அதிகாரம் 35 36 வரை உள்ள வசனங்களை படிக்கிறேன். யூதர்கள் அவரை வெளியே தள்ளி, அவரை என்பது அந்த பிறவி குருடனை வெளியே தள்ளிவிட்டதை பற்றி இயேசு கேள்விப்பட்டார். பின் அவரை கண்டபோது, மானிட மகனிடம் நீர் நம்பிக்கை கொள்கிறீரா என்று கேட்டார். அவர் மறுமொழியாக, ஐயா, அவர் யார் சொல்லும், அப்போது நானும் அவரிடம் நம்பிக்கை கொள்வேன் என்றார். இயேசு அவரிடம், நீர் அவரை பார்த்திருக்கிறீர், உம்மோடு பேசிக்கொண்டிருப்பவரே அவர் என்றார். அவர், ஆண்டவரே, நம்பிக்கை கொள்ளுகிறேன் என்று கூறி அவரை வணங்கினார். இதிலே அவர்கள் அவரை வெளியே தள்ளிவிட்டதை, யூத சமுதாயத்திலிருந்து அவரை வெளியே தள்ளிவிட்டார்கள். இவரும் சரி போய் வா என்று சொல்லவில்லை. அங்கேதான் நல்லாயனுடைய மனதை நாம் பார்க்கிறோம். ஒதுக்கப்பட்டவரை, வேண்டாம் என்று தள்ளிவிடப்பட்டவரை, காணாமல் போய்விட்ட ஆட்டை போல வாழக்கூடியவரை அவர் மீண்டும் தன்னோடு இணைத்து கொள்ளுகிறார். மீண்டும் நான் தான் அவர் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த மனநிலை தான் இந்த நல்லாயனுடைய ஆரம்பம். அதை பின்னணியாக வைத்து இப்பொழுது இந்த 10வது அதிகாரத்தில் நாம் படித்ததை பார்ப்போம். இன்று அவர் சொல்லுகின்றவை 3 பிரிவுகளாக இன்றைய நற்செய்தியை பார்க்கலாம். 1, விருப்புடன் செயல்படுகின்ற ஆயர். 2, ஆடுகளை நன்கு அறிந்திருக்கின்ற ஆயர். 3, பொறுப்போடு செயல்படுகின்ற ஆயர். ஆகவே இந்த ஆயன் அப்படிப்பட்டவன். நல்ல ஆயனுடைய மனநிலை என்பது, அல்லது நாம் தேர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்வில் மனமகிழ்வோடு வாழ வேண்டும் என்பது நம்மை பொறுத்தது. விருப்போடு அதை ஏற்றுக்கொண்டால் மகிழ்வோடு இருக்க முடியும். இல்லை என்றால் எப்பொழுதுமே சற்று கடினத்தோடு பயணித்து கொண்டிருப்போம். ஆகவே விருப்பு என்பது தாராள உள்ளத்தோடு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை அறிந்து வாழுகின்ற ஒரு வாழ்க்கை. ஆகவே நல்ல ஆயன் யார் என்பதை ஆண்டவர் இங்கு சுட்டி காட்டுகிறார். முதலிலே அவர் எதிர்மறையாக சொல்லுகிறார். கூலிக்கு மேய்ப்பவர்கள் யார் என்பதை சொல்லிவிட்டு பிறகு அதிலிருந்து நல்ல ஆயன் யார் என்பதை புரிந்து கொள்ள முடியும் என்பதற்காக இப்படி ஒரு டெக்னிக்கோடு அவர் பேசுகிறார். நல்ல ஆயன் யார் என்றால் இதுதான் என்று எடுப்பிலேயே அவர் சொல்லவில்லை. மாறாக கூலிக்கு மேய்ப்பவர்கள் யார் என்பதை தெளிவுபடுத்துகிறார். நல்ல ஆயன் யார் இல்லை
என்பதை தெளிவுபடுத்தி பிறகு நல்ல ஆயனை சொல்லுகிறார். ஓநாய்களை கண்டு ஓடுகின்றவர் கூலிக்கு மேய்ப்பவர், அவசரத்தில் உதவிக்கு வரமாட்டார். அவர் உண்மை ஆயரும் அல்ல, ஆடுகளும் அவருக்கு சொந்தமும் இல்லை. நோ சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங். இது என்னுடைய ஆடு, இது என்னுடைய மக்கள் என்ற ஒரு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் கொண்டாடக்கூடிய, என்னுடைய என்னுடைய என்று சொல்லக்கூடிய பெருமை இல்லாத ஒருவர். ஓநாய்கள் மந்தையை சிதறடிக்கும் போது ஆடுகளை பற்றி கவலைப்படவே மாட்டார். போனா போது போ என்று சாதாரணமாக விட்டு விடுவார். தன்னை மட்டும் காப்பாற்றிக் கொள்வதில் மிகவும் கவனமாக இருக்கக்கூடியவர். ஆகவே இதுதான் கூலிக்கு மேய்ப்பவர். இதனுடைய ஆப்போசிட், இன்னும் அதை விட அதிகமானது தான் நல்ல ஆயர். அதையும் அவர் சொல்லுகிறார். உண்மையான ஆயன் யார்? நேர்மறையாக இப்பொழுது கூறுகிறார். தந்தை என்னை அன்பு செய்வதைப் போல நானும் தந்தையை அன்பு செய்வதைப் போல நான் இந்த ஆடுகளை அன்பு செய்கிறேன். சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங். இது என்னுடைய ஆடு என்று சொல்லக்கூடிய, நான் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், அவையும் என்னை அறிந்திருக்கின்றன என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு அருமையான சூழல், மனநிலை. ஒரே மந்தையை உருவாவதற்கு அவர் உழைக்கின்றார் என்பதை பார்க்கிறோம். ஆகவே நல்ல ஆயன் ஆடுகளை அறிகின்றவர். நம்முடைய திருத்தந்தை சொல்லுவார்கள், இந்த அறிதல் என்பதை அவர் ஸ்மெல் என்று சொல்லுவார்கள். இன்னொரு வார்த்தை உண்டு, அது பிறகு சொல்லுகிறேன். என்னுடைய ஆடுகளை பற்றி நான் நன்கு அறிவேன். எப்படி தெரியும்? ஒரு நாய்க்கு திருடன் எப்படி தெரியும்? நல்லவர் எப்படி தெரியும்? வாசனையை வைத்து, நாத்தத்தை வைத்து தான் அது கண்டுபிடிக்கிறது. அங்கு வருகின்ற பொழுதே நம்மிடமிருந்து வெளியேறுகின்ற அந்த நாற்றம் நாய்க்கு நன்றாக தெரியும். இது திருட்டு வாசனை, இது நல்ல வாசனை. என்னதான் சென்ட்டு போட்டாலும் உள்ள இங்கிருந்து வருகின்ற அந்த நாற்றம் தெரியும். ஆகவே திருத்தந்தை சொல்லுவார்கள், நோ த ஸ்மெல் ஆஃப் பீப்புள். தந்தையர்களுக்கும் எங்களுக்கும் துறவிகளுக்கும் இல்லறவாசிகளுக்கும் இது வேண்டும். நோ த ஸ்மெல் ஆஃப் யுவர் பீப்புள். உங்களோடு இருக்கக்கூடிய உங்களுடைய மனைவி, உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய கணவர், இவர்களுடைய வாசனை என்று நான் சற்று நல்ல வார்த்தையை சொல்லுகிறேன். ஆனால் உண்மையாக சொல்லுகின்ற வார்த்தை நாற்றம். அந்த நாற்றத்தை கண்டுபிடியுங்கள். தட் இஸ் த க்ளோசஸ்ட் ரிலேஷன்ஷிப், இன்டிமசி என்று சொல்லுவார்கள். ஆகவே நான் என்னுடைய மனைவியினுடைய, என்னுடைய கணவருடைய, என்னுடைய குழந்தைகளுடைய நாற்றத்தை தெரிந்து கொண்டால், அவருடைய பலத்தை பலவீனத்தை புரிந்து கொண்டால், இதுதான் வாழ்க்கை என்று என்னால் வாழ முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும். அந்த அளவிற்கு நாங்கள் இணைந்திருக்க வேண்டும், புரிந்திருக்க வேண்டும், அறிந்திருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனநிலையை கொண்டிருப்பவர் தான் ஒரே மந்தை, எல்லோரையும் ஒன்று சேர்க்க வேண்டும். வெறும் குறிப்பிட்டவர்களை மட்டுமல்ல, அனைவரையும் இந்த அன்பிலே ஒன்றிணைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு அருமையான ஆயன். ஆகவே இந்த ஆயன் இந்த குறிக்கோளுக்காக, இதை அடைய வேண்டும் என்பதற்காக நல்ல ஆயனாக இருக்க வேண்டும், அதிகம் அதிகம் அன்பு செய்ய வேண்டும், புரிந்திருக்க வேண்டும், எல்லா நேரங்களிலும் உதவி செய்ய வேண்டும், ஆறுதலாக இருக்க வேண்டும், அடைக்கலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக, என் மனைவிக்காக நான், என் கணவருக்காக நான், எங்கள் குழந்தைகளுக்காக நாங்கள் என்று அந்த ஒரு பிடிப்பிலே பிணைப்பிலே வாழ்வதற்கு எதை வேண்டுமானாலும் விட்டுக் கொடுக்கலாம். அதைத்தான் அவர் சொல்லுகிறார். ஒரே மந்தையை உருவாக்குவதற்காக நான் என் உயிரையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த அளவிற்கு தாராள அன்பு, அந்த அளவிற்கு தாராளமாக தன்னையே இழக்கக்கூடிய, அந்த அளவிற்கு நாற்றத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, நாத்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அன்பு செய்ய முடிகிறதா என்று ஆண்டவர் இன்று நமக்கு இறை அழைத்தலுக்குள் செல்லக்கூடியவர்கள், இறை அழைத்தலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய துறவிகள் எங்களுக்கும் இந்த கேள்வியை தருகிறார். சற்று அன்னையினுடைய திருத்தலத்தில் அலசி பார்ப்போம். நம்முடைய வாழ்வு, நான் என்னுடைய கணவரை, என்னுடைய மனைவியை, குழந்தைகளை, என்னோடு இருக்கக்கூடியவர்களை, ஏன் ஜாதி இன மத பேதங்களை எல்லாம் கடந்து அனைவரையும் அன்பு செய்து வாழக்கூடிய ஒரு நல்ல மனப்பக்குவம் இருக்கிறதா என்று ஆண்டவரிடம் ஜெபிப்போம், வேண்டும் என்று கேட்போம். இதுதான் நமக்கு மகிழ்ச்சியை தரும், இதுதான் நமக்கு நிறைவை தரும். அது இல்லறமாக இருக்கட்டும், துறவரமாக இருக்கட்டும், தனியறமாக இருக்கட்டும், எந்த அறமாக இருந்தாலும் இது வேண்டும். இரண்டாவது ஆயனுடைய பண்பு, ஆயன் அந்த ஆடுகளை நன்கு அறிவார். அந்த ஆயன் ஆடுகளுக்காக எல்லாம் செய்ய தயாராக இருக்கிறார் என்று பார்த்தோம். அந்த ஆயன் இப்பொழுது அந்த ஆடுகளை நன்கு அறிகிறார். பழைய ஏற்பாட்டிலே, எபிரேயத்திலே
இந்த அறிதல் என்பதை இன்னும் சிறப்பாக ஆண்டவர் கடவுள் யாவே அறிகிறார், அவருக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்வதற்கென்றே ஒரு தனி வார்த்தையை எபிரேயம் பயன்படுத்தியது. யாதா, அதனுடைய மொழிபெயர்ப்பு நாலேஜ், அல்ல அதிலிருந்து ஐ நோ, தெரியும், இது போன்ற மற்ற வார்த்தைகள் வரும். ஆனால் இந்த மூலம், எபிரேய மூலம் யாதா என்று சொல்வது யாவேக்கு மட்டுமே பயன்படுத்துகின்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டில். ஆகவே அந்த வார்த்தையை மையப்படுத்தி யோவான் இப்பொழுது இயேசு கடவுள் மகன், ஆகவே இவருக்கு எல்லாம் தெரியும், என் நிலை தெரியும், என் வாழ்வு தெரியும், நான் எப்படி இருக்கிறேன் என்பது தெரியும், என்னுடைய பலம் என்ன, என்னுடைய பலவீனம் என்ன, தனியரமாக இருக்கட்டும் துறவரமாக இருக்கட்டும் இல்லறத்திலே நான் எப்படி வாடுகிறேன் என்பது அவருக்கு நன்கு அறிந்த ஒன்று. இயேசு மார்க் எழுதிய நற்செய்தியிலே 3வது அதிகாரம் 13-15 தன்னுடைய சீடர்களை அழைத்ததை பார்க்கிறோம். சீடர்களை அழைத்தார், அவர்களை நியமித்தார், அவர்களுக்கு பணியை கொடுத்தார், பயிற்சியை கொடுத்து அவர்களை தயார் நிலையிலே வைத்திருந்தார். ஆனால் என்ன ஆனது? எல்லாம் முடிந்து போனது. பாடுகள், மரணம், அதிலே எல்லாம் இழந்து விட்டோம், போய்விட்டது என்று அவர்கள் மனம் சோர்ந்து போயிருந்தார்கள். உயிர்த்தவர் அவரிடம் வந்தார், அவரிடம் பேசினார், எல்லாம் செய்தார். ஆனாலும் பழைய உற்சாகம் அவரிடம் வரவில்லை. இந்த சூழலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நன்கு புரிந்து கொள்கிறார். ஆகவே என்னுடைய சீடர்கள் இப்பொழுது தடுமாறி போகிறார்கள். ஆகவே யோவான் எழுதிய நற்செய்தி 21:3 அந்த தடுமாறிய சீடர்களை நாம் பார்க்கிறோம். அதை அருமையாக யோவான் நமக்கு சொல்லுகிறார். யோவான் 21:1-3. பின்னர் இயேசு தம் சீடர்களுக்கு திபேரியா கடலில் மீண்டும் தோன்றினார். அவர் தோன்றியது இவ்வாறு: சீமோன் பேதுரு, திதும் எனப்படும் தோமா, கலிலேயாவில் கானாவை சேர்ந்த நத்தானியேல், ஜெபதேயுவின் மக்கள் ஆகியவரோடு இயேசுவின் சீடர்களுள் வேறு சிலரும் கூடியிருந்தனர். ஏறக்குறைய நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா 7 பேர் இருப்பாங்க. அப்போது சீமோன் பேதுரு அவர்களிடம், நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார். அவர்கள், நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று போய் படகில் ஏறினார்கள். அன்று இரவு அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. இவர்கள் பேதுரு என்ன சொன்னாரோ அப்படியே ஆமான்ட்டு போயிட்டாங்க. ஆகவே சோர்வு மனநிலை, ஏமாற்றம், அச்சம், பொறுப்பை தட்டி கழிக்கக்கூடிய ஒரு சூழல், எதற்காக அவர் தேர்ந்தெடுத்தாரோ அதை விட்டு வேறு வழியிலே வேறு விதமாக செல்லுகின்றது. இப்படி தோல்வி மனப்பான்மையில் வாழ்ந்தவர்களைத்தான் இயேசு கிறிஸ்து சந்தித்தார். நல்ல ஆயன் தேடி போனார். அந்த காணாமல் போன ஒரு ஆட்டை தேடி போனதைப் போல, ஏற்கனவே நான் பின்னணியிலே சொன்னேனே, அவனை ஊரிலிருந்து புறம்பே தள்ளிவிட்ட பிற்பாடும் அவனை உள்ளே இழுத்து வைத்து அவனை அன்பு செய்த அந்த நல்ல ஆயன் இப்பொழுது இவர்களுக்கு தேவையான ஆறுதல்களை சொல்லுகிறார். அந்த ஆறுதலை பெற்று, ஊக்கத்தை பெற்று, உரத்தை பெற்றுத்தான் முதல் வாசகத்திலே இயேசுவின் பெயரை தவிர வேறு எந்த பெயரும் நமக்கு மீட்படைய கொடுக்கப்படவில்லை என்று உறுதியோடு சொல்லக்கூடிய ஒரு மனநிலையை சீடர்கள் பெற்றார்கள். ஆகவே கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, இதே இயேசுதான் 3வது ஆயனின் பொறுப்பு என்று அந்த பொறுப்பை நம்மிடம் தந்திருக்கிறார். நாம் நம் குடும்பத்தில், நம்முடைய துறவரத்தில், நம்முடைய தனியறத்தில் மகிழ்வோடும் நிறைவோடும் விருப்போடும் பொறுப்புகளை ஏற்று வாழ வேண்டும் என்று கேட்கிறார். என்னை அறிந்திருக்கிறார், நானும் அவரை அறிந்திருக்கிறேன் என்று வாழக்கூடிய ஒரு மனப்பக்குவம் வேண்டும் என்று ஜெபிப்போம். இறுதியாக வாழ முடியும், வாழ வேண்டும். அது இல்லறமாக இருக்கட்டும், துறவரமாக இருக்கட்டும், தனியறமாக இருக்கட்டும், எந்த அறமாக இருந்தாலும் வாழ முடியும் என்று வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கையை படித்து முடிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 10வது அதிகாரம் 32-34 வரை உள்ள வசனங்கள். முன்னைய நாள்களை நினைவு கூறுங்கள். நீங்கள் ஒளி பெற்ற பின், அதாவது ஆண்டவர் உங்களை நன்காக அறிந்து உங்களை அவர் தன்வயமாக்கி கொண்ட பின், உங்களுக்கு நேரிட்ட துன்பம் நிறைந்த போராட்டத்தை மன உறுதியோடு ஏற்றுக்கொண்டீர்கள். சில வேளைகளில் நீங்கள் இகழ்ச்சிக்கும் வேதனைகளுக்கும் ஆளாகி வேடிக்கை பொருளானீர்கள். வேறு சில வேளைகளில் இந்நிலைக்கு ஆளானோரின் துன்பங்களில் பங்கு பெற்றீர்கள். கைதிகளுக்கு பரிவிரக்கம் காட்டினீர்கள். உங்கள் உடைமைகள் பறிமுதல் செய்யப்பட்ட போதும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டீர்கள். இதுதான் நம்முடைய பொறுப்பு. இதைத்தான் இயேசு நமக்கு செய்து காட்டினார். இதைத்தான் அன்னை கன்னிமரியால் வாழ்ந்து காட்டினாள். வாழ முடியும், வாழ வேண்டும். இறை அழைத்தல் என்பது வெறும் குருக்களுக்கு மட்டுமல்ல. இறை அழைத்தல் என்பது நான் இருக்கின்ற எந்த அறமாக இருந்தாலும்
அந்த அறத்தில் நல்லாயனுடைய மனநிலையோடு என்னுடைய மக்களை அறிந்து பொறுப்போடு விருப்போடு அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்பதுதான். ஒரே ஒரு முறை வாழப்போகிற அந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும், ரம்மியமான வாழ்வாக இருக்கட்டும், ஒற்றுமை மிகுந்த வாழ்வாக இருக்கட்டும், ஆண்டவரையே பற்றிக்கோடாக கொண்டு வாழக்கூடிய நல்ல ஆயனின் மனநிலையை பெற்ற அருமையான வாழ்வாக இருக்கட்டும். ஊம் டு டூம் ஒரு முறை தான் நடக்கப் போகிறோம். இந்த வாழ்வு ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட தொடர்ந்து அன்னையினுடைய பரிந்துரையோடு ஜெபிப்போம். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமேன். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். திருத்தூதர் பணிகள் 27, 17, 27 நாம் இவ்வாறு படிக்கிறோம். நாம் இருப்பதும் இயங்குவதும் வாழ்வதும் அவரிலேதான். அருமையான அந்த நல்லாயன் வழியாக நமக்கு தேவையான வரங்களை சொல்லி ஜெபிப்போம். ஆற்றல் மிக்க தலைவரே எம் இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரும் தங்கள் வாழ்வில் தங்கள் சொல்லாலும் செயலாலும் தலைமை என்பது பணி பெறுவதற்கன்று பணி புரியவே என்ற எம் கிறிஸ்துவின் போதனைகளை தனதாக்கி இறைப்பணியாற்றிடவும், மக்களை நீதி, அன்பு, உண்மை இவற்றின் பாதையில் வழிநடத்தி தங்கள் வாழ்வை சாட்சிய வாழ்வாக்கிட வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நீதியின் நாயகனே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள், அரசியல்வாதிகள் அனைவரும் இனம், மொழி, ஜாதி, சமய வேறுபாடுகளை களைந்து சமூக அக்கறையுள்ள நல்ல மெய்ப்பர்களாக இருந்து நாட்டை வழிநடத்திடவும், ஏழை பணக்காரன் என்ற இருளை அகற்றி அனைவரும் சமம் என்ற மனநிலையோடு பணியாற்றிட தேவையான அருள் ஒளியை எம் தலைவர்களுக்கு தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். படைப்பின் நாயகனே எம் இறைவா, இவ்வுலகில் நிலவும் தீவிரவாதம், ஜாதியின் பெயரால் ஏற்படும் அச்சுறுத்தல்கள், பொருளாதாரத்தில் முன்னேறிய நாடுகள் ஏழை நாட்டு மக்களை நசுக்கி அதனால் தங்கள் வாழ்வை இழந்து தவிக்கும் மக்களின் துயரினை போக்கி, போட்டி மனப்பான்மை நீங்கி சமத்துவ சகோதரத்துவம் தலை தோங்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்களுக்கு தாயும் தந்தையுமான அன்பு இறைவா, இதோ உம் அன்னையின் திருத்தலம் நாடி பல்வேறு தேவைகளோடும் ஏக்கங்களோடும் எதிர்பார்ப்புகளோடும் இங்கு கூடி ஜெபிக்கின்ற மக்கள், மேலும் இணையதளம் மற்றும் பல்வேறு சமூக ஊடகங்கள் வழியாக இப்பலியில் இணைந்துள்ள அனைத்து மக்களையும் ஆசிர்வதியும். இவர்கள் வேண்டி விரும்பி கேட்கின்ற கருத்துக்களை நிறைவேற்றி தந்திடவும், இவர்களது குடும்பங்களிலே உண்மையான அன்பையும் ஒற்றுமையையும் புரிந்து கொள்ளும் வல்லமையையும் கொடுத்து உமக்கு ஏற்ற திரு குடும்பங்களாக திகழ்ந்திட
வேண்டிய அருள் வரங்களை கொடுத்து ஆசிர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம ஒவ்வொருவரது தனிப்பட்ட விண்ணப்பத்திற்காக சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். நம்மிடம் ஜெபிக்க சொல்லி கேட்டுக்கொண்ட சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கை பின்னணியோடு கூட அன்னையினுடைய ஆலயத்திலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். திருமணமாகாமல் தள்ளி போகின்ற நம்முடைய குடும்பங்களில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது திருமணத்திற்கு தயாராக இருந்தாலும் வரன் கிடைக்காமல் தடுமாறுகின்றவர்களுக்காக சிறிது நேரம் ஜெபிப்போம். குழந்தை பேர் இல்லாமல் தடுமாறுகின்ற தம்பதியர்களுக்காகவும், மன ஒற்றுமை இல்லாமல் ஏதோ வாடுகிறோம் என்று மகிழ்ச்சி இல்லாமல் வாடுகின்ற தம்பதியர்களுக்காகவும் ஜெபிப்போம். இந்த கோடை காலத்திலே மக்கள் இறைவனது அருளை பெற்று நல்ல உடல் சுகத்தோடு வாழ வேண்டும் என்று ஜெபிப்போம். இந்த வாரத்தில் பிறந்த தின நாள் அல்லது திருமண நாளை கொண்டாடக்கூடிய அனைவரையும் அன்னையின் பரிந்துரையோடு இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருந்து கரம் பிடித்து வழி நடத்துகின்ற நல்லாயன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் அனைவரும் மகிழ்வோடும் நிறைவோடும் பொறுப்புகளை ஏற்று வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சேர்ந்து ஜெபியுங்கள். அருள் பொழியும் வள்ளலாகிய எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, இப்பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்றும் அக்களிக்க செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகாரச் செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாக அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். தூயவரான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், என்னாலும் எவ்விடத்திலும் சிறப்பாக பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இந்நாட்களில் வாரத்தில் முதல் நாளாகிய இன்று அன்னையினுடைய பேராலயத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும்
எங்களுக்கு மகிழ்வும் நிறைவும் தருகின்ற செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்கப் பெறுகின்றன. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலகின் மாந்தர் அனைவரோடும் நாங்களும் ஒன்றிணைந்து ஒரே குரலாய் சேர்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பேரருள் திரு எல் சகாயராஜ் மற்றும் எங்கள் மறைமாவட்ட மேனாள் ஆயர் தேவதாஸ் அம்பரோஸ், எல்லா திருநிலையினர், இன்று இந்த திருப்பலியிலே கூடி ஜெபிக்கின்ற அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் பெற்றோர், சகோதர சகோதரிகள், நண்பர்கள், உறவினர்கள், உபகாரிகள், இறந்தோர் அனைவரையும், உலகில் யாரும் நினையாதவர்களையும் இப்பொழுது இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து
உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். பேராலயத்திலும் ஊடகங்கள் வழியாகவும் இணைந்து ஜெபிக்கின்ற அனைவரையும் அவர்களது விண்ணப்பங்களையும் இந்த வாரம் முழுவதும் செய்யப்போகின்ற அனைத்தின் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனும் என்றும் எங்கும் எல்லா சூழல்களிலும் எங்களின் கரம் பற்றி வழி நடத்துகிறவருமாகிய நல்லாயன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. விருப்புடன் நம்முடைய பொறுப்புகளை ஏற்று மகிழ்வோடும் நிறைவோடும் வாழ வேண்டும் என்று ஆண்டவரே கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள், துன்பங்கள், பயம், உடல்நலக் குறைவுகள் அனைத்திலும் இருந்து எங்கள் அனைவரையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவச் சூழல்களிலுமிருந்து விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையையும் விருப்புடன் எங்கள் பொறுப்புகளை ஏற்று வாழ நல்ல மனப்பக்குவத்தையும் தந்து வழிநடத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர் தரும் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். உணவான இயேசுவே, என்னில்
நிலையாக வா, என்னில் மழையாக வா. உணவான இயேசுவே என்னில் வாருமே, அருளமொழி இறையமொழி வசந்தமாக வா. வாழ்வாக வா, என்னில் வழியாக வா. என்றும் என்றென்றும் நிலையாக வாழ்ந்திடவா. வாழ்வாக வா, என்னில் வழியாக வா. என்றும் என்றென்றும் நிலையாக வாழ்ந்திடவா. உணவான இயேசுவே என்னில் வாருமே, அருளமுதே இறையமுதே வசந்தமாக வா. நன்றியோடு மன்றாடுவோமாக. என்றென்றும் எம்மை ஆதரிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, உமது மந்தையை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள இரத்தத்தால் மீட்ட உம் ஆடுகளை நிலையான பசும் புல்வெளியில் கூட்டிச் சென்று மகிழ்வோடும் நிறைவோடும் வாழ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகளின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம்மையும் நம் குடும்பங்களையும் குழந்தைகளையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.